India, from Vinyana Bharatam. Hope எல்லாரும் vaccination போட்டு prepare. You are staying indoors, staying safe. With this, let me go into Mahabharata. Last episode we talked about Periyava, Kuru dynasty la Periyava, Vidurar, Bhishma, Dronar எல்லாரும் டிசைட் பண்ணி ஹஸ்தினாபுரம் வந்து கௌரவர்களுக்கும் காண்டவபுரம்ங்கற ஃபாரஸ்ட் வந்து பாண்டவர்களுக்கும் கொடுத்துடலாம் அப்படினு. And we also talked about எப்படி துரியோதனனுக்கு சுத்தமா அது பிடிக்கல அப்படினு. But still the process goes on. So காண்டவபுரம் is given to பாண்டவர்கள் 5 பேருக்கும். காண்டவபுரம் என்னன்னா it's a forest, dense forest, அடர்ந்த காடு. And also அடர்ந்த காடு மட்டும் இல்ல, இந்திரனுக்கு ரொம்ப ஃபேவரட் பிளேஸ். பிகாஸ் இந்திரன் வந்து நாகர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கார், அந்த இடத்த உங்களுக்கு நான் ப்ரொடெக்ட் பண்ணி தரேன், யூ கேன் லிவ் தேர் அப்படின்ட்டு. ஸோ தி கிரேட் நாகா கிங் அங்கே அவங்க ஃபேமிலியோட அங்கே இருக்கார். தக்ஷகா அப்படிங்கிற அந்த ராஜா பேரு தக்ஷகா, கிரேட் நாகா கிங். அவர் அங்கே ஃபேமிலியோட அங்கதான் இருக்கார். இவங்க என்ன பண்றாங்க, காண்டவபுரத்தை பார்த்த உடனே அர்ஜுனன் கிருஷ்ணன் கூட இருக்கார். இது எல்லாமே நான் வந்து ஐ திங்க் இன் ஒன் எபிசோட் திரௌபதி ஸ்வயம்வரம் எபிசோட்ல I would have talked about the plan, the planner and the plant. So இது எல்லாமே it's a grand scheme. அதனால any grand scheme the main key person of the scheme தான் இருப்பாங்க. ஸோ இதுவும் grand scheme. ஸோ இவர் இருக்கார், கிருஷ்ணர் கூட இருக்கார். இது என்ன சொல்றார் கிருஷ்ணர், காண்டவபுரத்தை நம்ம எரிச்சுடலாம், ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி ஃபுல்லா வில் பர்ன் இட், கம்ப்ளீட்டா பர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வில் ஸ்டார்ட் பில்டிங் a city அப்படிங்கிறது. ஓகே அப்படின்னுட்டு அர்ஜுனன் சொல்றான். இதுக்கு நடுவுல ஒரு சின்ன பிரேக் எடுத்துன்னு நம்ம ஒரு பழங்கால கதை ஒருத்தி போவோம். ஸ்வேதகி அப்படின்ட்டு ஒரு ராஜா ரொம்ப 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 வருஷம் முன்னாடி. அந்த ராஜா வேற ஒரு ஊர்ல இருக்கு. அந்த ராஜா வந்து யஜ்ஞம் பண்றான், அக்னி வளர்த்து யஜ்ஞம் பண்றான். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 1 வருஷம் இல்ல, 100 வருஷம் பண்றான் கண்டினியூஸா. அக்னிக்கு வந்து நெய் அந்த மாதிரி ஆகுதி எல்லாம் கொடுத்து 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 100 வருஷம் அவன் யாகம் பண்றான். நிமிஷம் இந்த இடத்துல கட் பண்ண கிடைக்கிறது. அவன் அப்படி யாகம் பண்றான். அந்த யாகம் முடியற பாயிண்ட்ல அக்னி பகவானுக்கு வந்து வயிறு இன்டைஜஷன் வருது. ஏன்னா ஃபுல்லா கீ, ஹெவி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டு அவர் 100 வருஷமா அதுவே சாப்பிட்டு அவருக்கு இன்டைஜஷன் வருது, ரொம்ப வயிற்ற வலிக்கிறது. அப்போ பிரம்மதேவன் போய் கேட்கிறார். பிரம்மதேவன் சொல்ற, இது கொஞ்சம் பொறுமையாயிரு, அங்க வந்து கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அந்த காண்டவபுரத்தை அடிக்க போறான். காண்டவபுரம் இஸ் ஃபில்ட் வித் ஹர்ப்ஸ், திருப்தியா சாப்பிட்டுக்கோ, அதெல்லாம் கம்ப்ளீட்டா பர்ன் இட் ஆஃப் அண்ட் திருப்தியா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அக்னி பகவான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டா அர்ஜுனன் வந்து ஒரு அம்பு விடுறாரு. அதுல வந்து ஃபுல் ஃபயர் ஸ்டார்ட் ஆகுது, எரியுது. இந்த டைம்ல நாகர்களோட கிங் தக்ஷகர் அவர் வந்து குருக்ஷேத்திரம் போயிருக்கார் வேற ஏதோ ஒரு வேலையா. ஸோ மிச்ச ஃபேமிலியில அத்தனை பேரும் வந்திருக்கா. உடனே இந்திரன் ஐயோ நம்ம வாக்கு கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே வந்து வருண பகவான்கிட்ட சொல்லி மழையா பொழிய வைக்கிறார். உடனே அர்ஜுனன் வந்து ஆரோவாலேயே ஒரு டோம் மாதிரி போட்டு விடுவான். போட்டா அந்த மழை வரங்களே நல்லா எரியுது. அப்போ வந்து நேர இந்திரன் கீழே வந்து இந்திரனுக்கும் அர்ஜுனனுக்கும், அதாவது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் துவந்த யுத்தம் நடக்கிறது, பயங்கர ஃபைட் நடக்கிறது. எண்ட் ஆஃப் த டே அர்ஜுனன் வின் பண்றான். ஸோ இந்திர பகவான் வந்து ஹி இஸ் a gracious loser. அதாவது
சந்தோஷமா சரி நன்னா பண்ணியிருக்கப்பா இந்த அப்படின்ட்டு அர்ஜுனனுக்கு வந்து ஒரு வரம் மாதிரி பாசுபதாஸ்திரம் கொடுக்குறாரு. அதே மாதிரி கிருஷ்ணர் கூட ஹெல்ப் பண்ணாங்க. கிருஷ்ணருக்கு வந்து இது சக்கரம் கொடுக்கறதாக ஒரு ஸ்டோரி இருக்கு. அங்கதான் கிருஷ்ணருக்கு சக்கரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது. வித் திஸ் அந்த காண்டவ பிரசம் எரியது, ஒரு இதுவா எரியது, ஒரு ஆக்ரோஷமா எரியது. இவர் அக்னி பகவான் எல்லா இதையும் சாப்பிட்றாரு. அங்க இருக்கிற ஹர்ப்ஸ் எல்லாம் எடுக்கிற அவ்வளோ அந்த எரிஞ்சு முடிஞ்ச உடனே ஹி ஃபீல் ஸோ ஹெல்தி. ஏன்னா ஃபுல்லாக ஹர்ப்ஸ் மட்டும்தான், நத்திங் ஆயிலி, நத்திங் ஃப்ரைடு, நத்திங் ஸ்வீட், வெறும் ஹர்ப்ஸ் ஒன்லி. அக்னி பகவான் காமாயிட்டார். இதுக்கு நடுவில் தக்ஷகர், நாகர்கள் கிங் தக்ஷகர், அவரோட ஃபேமிலி மொத்தமாக எரிஞ்சு போயிடுது. தப்பிச்சது ஒருத்தர் தான், அஸ்வசேனா அப்படின்னு பேரு. He is the only guy who's been saved and தப்பிச்சுடாது. He escaped basically. He couldn't tolerate the fact that மொத்த ஃபேமிலி அழிஞ்சுட்டு அப்படின்ட்டு. அண்ட் கோபம் வருது, ஒரு ஃபேமிலியே அழிச்சுட்டாங்க பாரு, இவங்களோட அந்த ஒரு நாஸ்டி கசன் ஃபியூட்லுக்குள்ள நம்ம காடை அழிச்சு நம்ம வீட்டை அழிச்சுட்டாங்க பாரு அப்படின்ட்டு அவருக்கு, நம்ம குடும்பத்தெல்லாம் இப்படி அழிச்சுட்டாரு அப்படின்ட்டு அஸ்வசேனுக்கு ரொம்ப கோபம் வருது. உனக்கு என்னைக்கா இருந்தாலும் I'll be your enemy அப்படின்ட்டு ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஒரு தீர்மானம் எடுக்கணும், உனக்கு நான் தான் எனிமி அப்படின்ட்டு தீர்மானம் எடுத்து கிளம்பிடுறாரு. இதுக்கு நடுவில் ஃபுல்லாக காண்டவ பிரசம் எரிஞ்சு முடிஞ்ச அப்புறமா வருண பகவான் என்ன பண்ற, இந்த அப்படின்ட்டு அர்ஜுனனோட போர் சக்தியை பார்த்து, போர் புரிய விதத்தை பார்த்து சந்தோஷம் அடைந்து காண்டீவம், அர்ஜுனனோட வில்லு காண்டீவம், அந்த காண்டீவத்தை கிஃப்டா கொடுக்குறாரு. ஸோ இப்படியாக இதுக்கு அப்புறமா மயன் யாருன்னா அசுரர்களோட ஆர்கிடெக்ட். என்ன மயனை கூப்பிட்டு அங்க கட்டித்தர சொல்றார், ஒரு சிட்டியை கிருஷ்ணன் கூப்பிட்டு சொல்றார். And also it's a request from Indra as well. சரின்னு மயன் என்ன பண்றான், சந்தோஷமா கட்டிதான். முதலையும் மயன்கிட்ட கேட்கிறான். மயன் வந்து இந்த காட்டுலலாம் என்னால கட்ட முடியாது, இதை காலி பண்ணு, நான் உனக்கு கட்டித்தரேன் அப்படின்ட்டு போறேன். காலி பண்ணனே கூப்பிட்டா அப்படி ஒரு சிட்டி, ஒரு தேவல ஒரு சிட்டி மாதிரி கட்டித்தராங்க. இட் இஸ் நாட் மேன் மேட், பட் இட் இஸ் மேட் பை ஹையர் பீயிங்ஸ். அது அவ்வளோ அழகா இருக்கு அந்த சிட்டி பார்க்கறதுக்கு. இட் இஸ் ஃபில்ட் வித் எவ்ரிதிங் ஹாப்பி. அந்த மாதிரி ரொம்ப அழகா கட்டித்தர மயன். ஸோ இப்படியாக நடக்குது. இதுல நம்ம சின்ன சின்ன கிளை கதைகள் பார்ப்போம். அஸ்வசேனா என்ன ஆறா, குருக்ஷேத்ரா போர்ல கர்ணனுக்கு நாகாஸ்திரமா போய் மாறுறா அஸ்வசேனா. மாறி அந்த நாகாஸ்திரம் தான் அர்ஜுனனை கதி கலந்து வைக்கிறது, அர்ஜுனனோட கிரீடத்தை எடுக்கிறது. அதுவும் கிருஷ்ணர் சேவ் பண்ணதால, பிகாஸ் அந்த நாகாஸ்திரத்துல மந்திரங்கள் இருக்கு, கர்ணனோட வெல்வத்தை இருக்கு, அஸ்வசேனனோட பவர் இருக்கு, மோர் ஓவர் ரிவெஞ்ச்மெண்ட், அந்த அதுக்கான ஒரு வீரியம் இத்தனையும் அந்த ஒரு அசுரத்துல இருக்கு. ஸோ கர்ணன் வந்து அந்த இடத்துல அதை இது பண்றச்சு கிருஷ்ணன் நியூ வெரி வெல், இதுல இருந்து அர்ஜுனன் சேவ் பண்ண முடியாது. இட் இஸ் ஃபில்ட் வித் பவர் ஃப்ரம் ஆல் டிரெக்ஷன்ஸ். அதனால கிருஷ்ணர் வந்து அந்த சாரியட்டை காலால பிரஸ் பண்றாரு, ஒரு 2 அடி கீழே போடுது. போச்சு, தலையில இருக்கிற கிரீடத்தை எடுத்து போயிடுது. கிரீடம் என்ன பெரிய விஷயமா அப்படின்னா, அர்ஜுனனுக்கு ஒரு பேரே இருக்கு. அர்ஜுனனுக்கு கிரீடம் வச்சா அத்தனை அழகா இருக்கும். கிரீடத்துக்காகவே பண்ணப்பட்ட தலைங்கிற மாதிரி சொல்லப்படுவார் அர்ஜுனன். அவ்வளோ அழகா இருக்கும். அண்ட் ஹி ப்ரைட்ஸ் ஹிம்செல்ஃப். அர்ஜுனனுக்கு ஒரு ப்ரௌட் மொமெண்ட், கிரீடம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அந்த கிரீடத்தை எடுக்கிறது இந்த நாகாசம். அதுல என்னன்னா அஸ்வசேனர் என்ன சொல்றார், கர்ணா அந்த அம்பு விடச்சே கர்ணா அர்ஜுனனோட தலைக்கு வைக்காத, ஏன்னா எங்க
காண்டவ பிரசத்தை அழிச்சது கிருஷ்ணரும் அர்ஜுனனும். ஸோ கிருஷ்ணர் ஏதாவது ஒரு ஸ்மார்ட்டா ஒரு பிளான் பண்ணுவார். அதனால ஹார்ட் கெயின் பண்ண அது வந்து மிஸ் ஆனாலும் தலைக்கு போகும் அப்படின்ட்டு அஸ்வசேனர் சொல்றார். அஸ்வசேனர் வந்து இஸ் கன்சிடர்ட் an extremely smart person. ஒரு புத்திசாலித்தனம், ஒரு அசஸ்மெண்ட் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ராஜா தக்ஷகர் வந்து அஸ்வசேனர் தான் should be the next king அப்படிங்கிறச்சு அஸ்வசேனர் சொல்ற, நான் கிங்கா இருக்கிறத விட ஐ வில் பிகம் த மினிஸ்டர். ஏன்னா எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜைசிங்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அசஸ்மெண்ட் அதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஸோ தக்ஷகர் ஓகே சொல்றார், ஓகே யூ டிசர்வ் தட் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவர் he is known for his assessment skills. ஸோ கண்டிப்பா அஸ்வசேனருக்கு தெரியும் கிருஷ்ணர் would do something அப்படின்ட்டு. ஏன்னா பார்த்துருக்கார், லைவா பார்த்துருக்கார் கிருஷ்ணரோட கேப்பபிலிட்டியை, ஹவு ட்ரிக்கி he could be அப்படிங்கிறத பார்த்துருக்காரு அந்த காண்டவ பிரசம் ஏரியாச்சே. அதனால சொல்ற கர்ணா ஹார்ட் கெயின் பண்ணு அப்படின்னு சொல்றதும் அவர் தான். அந்த மாதிரி அஸ்வசேனா அவர் வந்து என்னன்னா துரியோதனன் சைடு சண்டை போடுறார், ஜாயின் பண்ணிக்கிறாரு. அந்த சண்டைக்காவே he is waiting for the war, ஜாயின் பண்ணிக்கிறார். பண்ணிட்டு he is finally அர்ஜுனன் is killed by அர்ஜுனன் தோக்கடிச்சுடுறார். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஆஃப் குருக்ஷேத்ராவா தான் நம்ம வார் வரைச்சி இன்னும் டீட்டெயிலாக போகலாம். இந்த காண்டவ பிரசம் இருக்கிற இடத்துல கிருஷ்ண இது வந்து why is it considered a grand scheme அப்படின்னா Krishna knows that there is going to be a war. ஏன்னா Krishna knows that the treaty has a seed for another war அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். When I say this, நிறைய school children who are in 10th standard would relate. என்னன்னா World War I எண்ட்ல treaty of Versailles had the seed for the Second World War அப்படின்னு நம்ம புக்ல படிச்சிருப்போம். this is also one such situation. இப்போ வந்து கனெக்ட் பண்ண முடியும் என்ன சொல்றேன். ஸோ அந்த குரு வம்சத்தோட அந்த ஏரியாவை ரெண்டா பிரிக்கிறது, அது கூட ஃபுல்லா ஹாஃபா பிரிக்கல. 2/3 வந்து ஹஸ்தினாபுரத்துக்கும் 1/3 காண்டவபுரம் தான் இவாளுக்கு போகுது. பட் ஸ்டில் துரியோதனா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்ஹாப்பி. ஸோ கிருஷ்ணா நோஸ் த வார் இஸ் இன்எவிட்டபிள், அந்த வார் வர போறதுன்னு தெரியும். ஸோ கிருஷ்ணருக்கு என்னன்னா அர்ஜுனன் இந்திரனோட சண்டை போடணும், சண்டை போட்டு வின் பண்ணி கிஃப்ட் வாங்கணும். that was one of the agenda for burning Kandavaprastha. இல்லைன்னா கிருஷ்ணருக்கு he has lot of answers to many questions. எத்தனையோ வழியில பண்ணிருக்கலாம். அதை ஏன் burn பண்ணணும் அப்படின்னா, and the cost is there is a cost. அந்த காஸ்ட் தான் நாகரோட தக்ஷகரோட ஃபேமிலி, நாகா கிங் தக்ஷகரோட ஃபேமிலி போறது. The cost was little, but the கிருஷ்ணருக்கு இந்திரன்டேந்து அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வேணும், காண்டீவம் வேணும், பாசுபதாஸ்திரம் வேணும். ஏன்னா அந்த வாருக்கு இப்பவே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. The moment துரியோதனன் was unhappy, he knew war is inevitable. So அந்த foresight வச்சு தான் இப்படி ஒரு he plans to he makes sure Arjuna gets a gift. அதுக்கான ஒரு கிராண்ட் ஸ்கீமா தான் இதை பிளான் பண்றாரு. And also அக்னி தேவனும் is extremely happy. ஏன்னா his indigestionம் சரியா போயிடுறது. இந்த பக்கம் இந்திரனும் தோத்தாலும் is gracious-ங்கனால சந்தோஷமா அக்செப்ட் பண்ற. கூட வருண தேவனை கேட்டு காண்டிவம் எல்லாமே as planned கிடைச்சு விடுறது. ஸோ இதுதான் இந்த வாரத்தோட ஸ்டோரி பார்ட் ஆஃப் இட். இப்போ இதுல ரெண்டு சின்ன லேர்னிங் இருக்கு. நம்பர் 1, இட்ஸ் a learning about இப்போ நிறைய ஸ்வீட்ஸ், ஃப்ரைட் ஐட்டம், கீ இந்த மாதிரி சாப்பிட்டுனா வயர் அப்செட் ஆகும். அப்போ என்ன வயர் இன்டைஜஷன் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்? ஹர்ப்ஸ் அந்த மாதிரி சுத்தமா you have to keep away from all the ghee, buttery, oily, sweet, oily items, sweet, இது எல்லாத்துலேருந்தும் வெளியில வரணும். This is one learning. வெறும் ஹர்ப்ஸ் அந்த மாதிரி பத்தியமா சாப்பிடணும், இது ஒரு லேர்னிங். இது வந்து பிரம்மதேவர் அக்னி பகவானுக்கு சொல்றதாக இருந்தாலும் இது ஆக்சுவலா நமக்கு சொல்றதுதான்.
நிறைய இந்த பண்டிகை டைம்ல கல்யாணம் விசேஷன் டைம்ல நிறைய சாப்பிட்டா நெக்ஸ்ட் கொஞ்ச நாள் பத்தியமா சாப்பிடணும். திஸ் இஸ் ஒன் லேர்னிங். இது ஒரு சின்ன வகையான லேர்னிங். நெக்ஸ்ட் ஒன் நாகாஸ் அப்படின்னு சொல்றோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நாகாஸ் என்னன்னா ஒரு ஸ்னேக் அப்படின்னுட்டு நம்ம வந்து ஐ திங்க் சம்வேர் இன் 5th எபிசோட நம்ம வந்து இதை பார்த்தோம். நாகர்கள் எப்படி பிறக்கலாம், கருடனும் அருணனும் எப்படி பிறக்கலாம் அந்த கதையை பார்த்தோம். ஸோ அதை பார்த்தா லுக்ஸ் லைக் நாகர்கள் நாட் earthly being. இதை இன்னும் டீட்டெயில்டாக சில வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. தட் நாகாஸ் ஆர் நாட் வெறும் பாம்பு கிடையாது. தே ஆர் மோர் than that. தே ஆர் இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ் ஃப்ரம் அதர் பிளானட் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க. லைக் ஜவ்வாது மலை அங்கெல்லாம் போய் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க. இது வந்து நான் சொல்கிறத விட ஐ வில் ஷேர் த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். பிரவீன் மோகன் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். his interest are going to the ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து ப்ரூவ் பண்றது. that's his interest. So he has released a lot of videos about it. ஜவ்வாது மலையில ஆரம்பிச்சு நிறைய வீடியோஸ், ஒரு 3-4 வீடியோஸ் இதை பத்தி இருக்கும். யார் who are நாகாஸ் அப்படின்ட்டு. அதுல வந்து அவளோட ஸ்ட்ரக்சர், உருவம் இதெல்லாம் பத்தி he talks in detail, in depth. So I'll share the description. I suggest you watch it. ரொம்ப நல்லா and it kind of makes sense that அவ பேச முடியும், அவளுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு, they fly. இதெல்லாம் வந்து நாகர்களுக்கு கொடுக்குற associated qualities. They are intelligent, they could think from different angles. இதெல்லாம் வந்து நாகர்களுக்கு கொடுக்கக்கூடிய சில குவாலிட்டிஸ். அந்த குவாலிட்டி எல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கச்சு they can't be just an animal, they can be more than that. இதை வந்து ஃபர்தரா பிரவீன் மோகன் has taken up as a project, as a series, ஒரு சீரீஸா பண்ணி கொண்டு வராரு.